நந்தினி, இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக சரியாக 8:30 மணி அளவில் ராகுல் காந்தி சென்னை விமான நிலையம் வருவார் என்ற தகவல் வெளியாகிருக்கக்கூடிய நிலையில் டெல்லியிலிருந்து தற்பொழுது அவர் புறப்பட்டதாகவும் தகவல் வெளியாகிருக்கு. அவரை வரவேற்பதற்காக தவேகா நிர்வாகிகள் தரப்பில் யார் யாரெல்லாம் போய் வரவேற்க இருக்கிறாங்க, அது குறித்தான விவரங்கள் எதுவும் வெளியாயிருக்கா? நிச்சயமாக ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தற்போது விஜயனுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்து கொண்டிருக்கிறார். இதற்காக டெல்லியில் இருந்து புறப்பட்டிருக்கக்கூடிய அவர் சரியாக 8:30 மணி அளவில் சென்னை வருகை தர இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக வரவேற்பு ஏற்பாடுகளும் விமான நிலையத்தில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய மூத்த நிர்வாகிகளான ஆதவர்ஜனா, செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அவரை விமான நிலையத்தில் வரவேற்பார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பிலும் முக்கிய நிர்வாகிகள் விமான நிலையத்தில் தயாராக இருக்கிறார்கள். அவர்களும் ராகுல் காந்தியை வரவேற்று நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு அழைத்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ராகுல் காந்தியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைந்த பிறகு முதல் முறையாக தற்போது சென்னை வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் வரவேற்பு என்பது பலத்த வரவேற்பு என்பது அளிக்கப்பட இருக்கிறது. ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக ராகுல் காந்தியிடம் விஜய் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். ஆனால் முதல் முறையாக கூட்டணி அமைந்த பிறகு இந்த சந்திப்பானது நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாகவே இந்த சந்திப்பானது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் தனக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து விஜய் நன்றி தெரிவித்திருந்தார். அதன்படிதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் ஆகிய இடங்களுக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேரடியாகவே சென்று அந்த கட்சியினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளை சந்தித்து தனக்கு ஆதரவு அளித்ததற்காக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். நேற்று விசிக தன்னுடைய ஆதரவை தெரிவித்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனை பொறுத்தவரையில் பதவியேற்ற பின் நம் சந்திப்பு என்பது நடத்தலாம் என்ற ஒரு தகவலும் அவர் தெரிவித்திருந்த அடிப்படையில் தான் நேற்று விசிக அலுவலகத்திற்கு அவர் செல்லவில்லை. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி சார்பில் ராகுல் காந்தி இன்று வருகை தர இருக்கக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியை விஜய் சந்தித்து தன்னுடைய நன்றியை தெரிவிப்பார் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் பார்த்தோம் என்றால் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் தற்போது தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்க இருக்கிறார். விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி தற்போது டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்பதற்காக தவேகாவுடைய முக்கிய நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே விமான நிலையத்தில் காத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள், காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள் ஆகியோர் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக விமான நிலையம் முழுவதுமாக விழா கோலமாக காட்சியளிக்கிறது. இதற்கு மத்தியில் நீலாங்கரை இல்லத்திலும் தமிழக வெற்றி கழக தலைவரை அழைத்து வருவதற்காக அந்த கான்வாய் வாகனங்கள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மே 4ஆம் தேதி தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான முடிவு வெளியான நிலையில் அன்றைய தினமே கான்வாய் வாகனங்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்றன. 2 நாட்கள் அந்த கான்வாய் வாகனங்கள் இருந்த நிலையில் தான் பாதுகாப்பு பெரும்பான்மை நிரூபிக்கப்படாத பட்சத்தில் பாதுகாப்பு கொடுப்பது சவாலாக இருப்பதாக காவல்துறை தரப்பில் விஜயிடம் தெரிவித்ததாக கூறப்பட்டது. அதன் பிறகாக தன்னுடைய பாதுகாப்பை நீக்கிக் கொள்ளுமாறு விஜய் தெரிவித்ததாகவும் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் பாதுகாப்பு வழங்குமாறு தெரிவித்ததாகவும் தகவல் என்பது வெளியாகியது. அதன் அடிப்படையில் தான் இன்று பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய நிலையில் கான்வாய் வாகனங்கள் விஜயனுடைய இல்லத்தில் காத்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தன்னுடைய நிலாங்கரை இல்லத்திலிருந்து புறப்பட்டு படினமாக்கத்திற்கு வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கிருந்து புறப்பட்டு நேர் முன் விளையாட்டு அரங்கிற்கு செல்வார். அதன் தொடர்ச்சியாக பார்க்கின்றால் தலைமைச் செயலகத்தில் வருகை தந்து தன்னுடைய முதல் கையெழுத்தை விஜய் போடுவதற்கான அந்த திட்டம் என்பதுதான் தற்போது முழுமையான திட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக ராகுல் காந்தி தற்போது சென்னை வந்து கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தி மட்டுமல்லாமல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்கான அந்த ஏற்பாடுகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.